கருமேனி தேகம் நெளிந்து படியளக்க வேண்டும் அம்மா. சக்தி நீ உமையவளே, உலகாலும் நாயகியே, உன் பிள்ளை அழைக்கின்றேன், மனமிறங்கி வாடி அம்மா. மண்ணோடு மல்லு கட்டி ஆத்தானி புத்த கட்டி புத்து மண்ணு மேல படம் எடுத்து நின்னாலே நாகம்மா சிலுத்து நின்னாலே. அண்ணார்ந்து பார்த்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்தபடி அங்காளி ரூபத்தில காட்சி தந்தாலே நாகம்மா காட்சி தந்தாலே. காக்க வச்சு புட்டு போன கதை கூறம்மா, வேசம் இங்கு ஏண்டி சொல்லடிய நாகம்மா. பாசம் இருந்தும் கல் நெஞ்சோ ஏடம்மா, தாயின்றி தவிக்கிற வந்திடம்மா நாகம்மா. காக்க வச்சு புட்டு போன கதை கூறம்மா, வேசம் இங்கு ஏண்டி சொல்லடிய நாகம்மா. பாசம் இருந்து
மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு சொல்ல முடியாத சீரும் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில செந்தில் மாசாணியான ஆனதுக்கு முழு மூல காரணம் இந்த மகா காளியம்மன் கோவில். அந்த மகா காளியம்மன் கோவில் திருவிழா கடந்த 30 வருஷமா நம்ம காளியம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து ரொம்ப சீரும் சிறப்புமா சில சேவல் காவல்கள் சில ஆடு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பான பூஜை நடந்துகிட்டு இருக்கோம். அந்த பூஜையில 8 நாளைக்கு முன்னாடியேவும் முச்சந்தில இருக்கிற காளியம்மன், அதாவது எங்க சமுதாயன்றது ஒரு சிறந்த சமுதாயம். ஆனா இவளோட அருள் பலவிதமான அருள் நிறைஞ்ச ஒரு பூமியில இந்த காளியம்மன் வசம் பண்றா. அதாவது எந்த இடத்துலயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னங்கன்னா, 4 வீதியும் சேர்ற இடத்துல அளவான முச்சந்தில அந்த அம்மா காளியம்மனா உக்காந்துருக்கா. 8 நாள் இந்த அம்மாவுக்கு மூங்கி மரத்துல கம்பு உண்டி 8 நாள் சிறப்பான பூஜை நடக்கும். கடந்த சில ஒரு 7 வருட காலங்களா இந்த பூஜை எப்ப நான் சரியா கலந்துக்கிற முடியல. ஆனா கலந்துக்கிற முடியல அப்படின்னு சொன்னா கூட அந்த அம்பாள் ஆரம்பிச்சு விட்ட மாதிரி அந்த கம்பத்துல தண்ணி ஊத்துறதும் சிறப்பா நம்ம மூலமா நடந்த மாதிரி நடக்குது. அம்பாளுக்கு பால் குடம் சிறப்பா எடுத்துட்டு வந்த மாதிரி ஜனங்க பக்தி பெருக்கத்துல பால் குடம் சிறப்பா எடுக்கிறாங்க. அக்கினி சட்டி அம்பாளுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சிறப்பும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. இதுல பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணு பிறந்த அண்ணு அழிகிறது காளியோட வாக்கு. முத நாள் 10:30 மணிக்கு அம்பால மஞ்சள் முகத்துல பண்ணி பச்சை களையத்துல அலங்காரம் பண்ணிட்டு மறுநாள் அதே பொழுது அவ ஆத்து நீர்ல கரைச்சு விட்டுருவாங்க. இதுவே சிறப்பு. காளிக்கு 24 மணி நேரத்துக்கு மேல அவ சக்திய வச்சிருக்கிறதுக்கு யாருனாலும் முடியாது அப்படின்னு சொல்லி எங்க இதுல ரொம்ப சிறப்புற காளி பண்ணவ. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒவ்வொரு விதத்துல விளக்கேத்தி வச்சிருக்கா. இது நான் பிறந்த வீடு. பிறந்த வீட்டுல இந்த மகாசக்தி மாசாணியம்மன் தலையிலிருந்து பூவிலுக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான சிறப்பு. அம்பாள் விளக்குலயே இங்க ஆவகனமா இருக்கா. 27 நட்சத்திரத்துக்குள்ள இங்க இருக்கு. நவக்கிரக கோட்டை மாதிரி நாகத்தோட பிரதிஷ்டை இருக்கு. மகா மேரு இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க. அப்புறம் சிவபெருமான் 27 நட்சத்திரத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சிறப்பெல்லாம் சொல்லணும்னா இது வீடுன்னு இல்லை, எங்க அம்மா நாங்க வாழ்ந்த பெரிய பூமி. எங்க அம்மாவுக்கு 5 குழந்தைங்க, 3 பேர் அண்ணன் தம்பி, 2 பேர் அக்கா தங்கச்சியா இருக்கிறாங்க. 7 ஆண்டுகள் கழிச்சு இவ்வளோ தூரம் இங்க வந்தாலும் இதோட சிறப்பெல்லாம் பார்த்து ரொம்ப கண்ணீர் வரக்கூடிய தன்மையில தான் இருக்கு. இருந்தாலும் காளியம்மன் எல்லாத்துக்கும் எல்லா புகழையும் கொடுக்கணும். பார்க்க சந்துக்குள்ள இருக்கிற காளியம்மன், ஆனா சந்துக்குள்ள இருந்தாலும் பல சிந்து கவிதைகளை பாட வச்ச காளியம்மனோட சிறப்பு தனியா இருக்கு. அதே மாதிரி எத்தனையோ விதமான அக்கினி சட்டிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல மறுபடியும் தொடருன்ற மாதிரி இந்த பூமியில தீச்சட்டி எடுத்து திருப்பி காளியம்மனுக்கு பண்ண போறோம். அதே மாதிரி நீங்க ஆன்மீகமும் அடியேனுன்ற சேனலுக்கு நீங்க கொடுக்கிற சிறப்பு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த சிறப்பை நீங்க நிறைய கொடுத்து இருக்கிற ஆன்மீகத்தையும் இதையும் வளர்க்கணும் பெருசா. அதே மாதிரி இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு முளைப்பயிர் போகுது. அது இந்த வாட்டி அக்னி நட்சத்திரமா இருந்தா கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில மழையோட காரணத்தினால முளைப்பாரி ரொம்ப சீரும் சிறப்புமா இருந்து அம்பாலோட காலடியில போய் செலுத்த போறாங்க. இந்த சிறப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த காளியம்மன் தெரிஞ்சோ தெரியாமையோ எத்தனையோ மக்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுட்டு அவ சீரும் சிறப்புமாக்கி
இந்த தெருவு இந்த மக்கள் எல்லாம் நல்லா வாழ வச்சு காப்பாத்திட்டு அடுத்து எல்லாத்துக்கும் எல்லா விதமான அருளை கொடுக்கணும்னு கேட்டு கூறிக்கொண்டு திரும்ப 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 பீனிக்ஸ் பறவை மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன்றத சொல்றேன். நன்றி, வணக்கம். அவ வாசமுன்னாலே அட பொங்க வச்சாலே நம்ம வீட்டுக்குள்ளார வந்து குந்தத பாலே கருமாரியம்மா வரம் கொடுப்பாளே. இருபடியா பச்சரிசி அரைச்சு அரைச்சு போடு இருக்கங்கட்டி மாறிக்கண்ணே ஆக்கு பொங்க சோறு காஞ்சிபுரம் கருப்பஞ்சாறு கல்கண்டு போடு வாந்தையுள்ள ஆத்தாளுக்கு வடிச்சு போடு சோறு பசி என்று சொல்வாளே வரி மாறு அன்பாலே அவ உண்ட பின்னாலே நல்வாக்கு சொல்வாளே கருமாரியம்மா வரம் கொடுப்பாளே. முப்படியா பச்சரிசி முறையுடனே போடு முப்புடாதி அம்மனுக்கு 3 கவளஞ்சோறு மூட்டி வச்ச நெருப்புக்குள்ள வேகம் பொங்க சோறு போட்டு வச்ச கோரிக்கை போல் கொதிக்கிறத பாரு சூடு அடங்கும் முன்னாலே எல போடு என்பாளே அந்த மாரியம்மாளே
வருபவளே அம்மா கரகமேந்தி வருபவளே கண் திறந்து பார்ப்பவளே அடி காளி மகமாகி திரிசூலி ஓங்காரி ஆங்காரி அலங்காரி வந்திடம்மா ஆத்தா தாய் போல காப்பவளே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவளே தனி கோயில் கொண்டவளே என் தங்க மக காளியம்மா அந்த மலையாள தேச விட்டு என் தாயினி விளையாடி வந்திடம்மா ஆத்தா உன்னையுமே நான் அழைச்சேன் அம்மா உன்னையுமே நான் அழைச்சேன் ஊர்குடிய காப்பவளே உலக ஆளு காளியம்மா நீ ஓடோடி வந்திடம்மா ஆத்தா அஞ்சனமைக்காரி அலங்கார சிலையழகி அந்த ஆயனோட தங்கையம்மா நீ அடி எடுத்து பாடிடவே அழைக்கிறோமே என் தாய காளியம்மா அடி நல்லோ வந்திடம்மா ஆத்தா கொங்கு நல்ல தேசம் விட்டு குளவையில கெட்டிக்காரி காப்பு கழுங்கு காரி கருகமணி பாசிக்காரி கண்டாங்கி சேலக்காரி காத்திடவே இந்த நேரம் வரம் கொடுக்க வந்திடம்மா பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது சடையழகி வெப்பகுல அடக்காரி அம்மா விரிச்ச சடையழகி வெப்பகுல அடக்காரி வெண்டு வரம் தந்திடம்மா வேதனைய தித்திடம்மா பார்த்தா 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 பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது ஆத்தா பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது பொட்டுக்காரி சக்தியுள்ள காளியம்மா ஏ சந்தன பொட்டுக்காரி சக்தியுள்ள காளியம்மா ஓடோடி வந்திடம்மா ஓடோடி வந்திடம்மா குதிரை வழி எப்பவளே பார்த்தா 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 பையம்மா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது ஆத்தா பார்த்தா பையம்மா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது கோபக்காரி காப்பதிலே கெட்டிக்காரி காவக்காரி கோபக்காரி காப்பதிலே கெட்டிக்காரி கொப்பு முழுக்கு காரி குளவையிலே கெட்டிக்காரி பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது ஆத்தா பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது சிவகங்கை சீமக்காரி கொல்லங்குடி காளியம்மா பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது ஆத்தா கண்ணங்கருத்தவளே கருமை நிறம் கொண்டவளே கருத்தவளே கருமை நிறம் கொண்டவளே கெட்டவரம் கொடுப்பா காணிக்கூறு காளியம்மா கெட்டவரம் கொடுப்பா காணிக்கூறு காளியம்மா பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது ஆத்தா பார்த்தா பையமா இருக்குது என் காளியம்மா பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது